ஒரு சிறுதானியம் ஏதாவது ஒரு மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிறது. அதுதான் அதோட தனித்துவமான விஷயம். அவை எல்லாமே ஒரு ஆங்கில சொல்லில் சொல்ல போனால் ஃபங்க்ஷனல் ஃபுட். இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிறத கியோட்டோ பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் தான் ஜப்பான்ல முதல்ல அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறார். ஃபங்க்ஷனல் ஃபுட், டிஃபைன் ஃபங்க்ஷனல் ஃபுட்னா சொல்றாரு, it should cater beyond the calorific value, beyond its nutritive value, it should have some therapeutic benefits அப்படின்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணுவார். எனக்கு அது கொஞ்சம் புதிதாக இருந்தது. ஃபங்க்ஷனல் ஃபுட் என்பதே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சொல் ஒரு ஆக்சிமோரானாகத்தான் பட்டது. ஃபங்க்ஷனல் ஃபுட் என்று அந்த சொல்லே ஒரு ஆக்சிமோரான், அதாவது ஒரு முரணான வார்த்தை என்று தோணுகிறது. ஏன்னா உணவு என்றாலே அது ஃபங்க்ஷனலா தான் இருக்கணும். அது எப்படி ஃபங்க்ஷனல் ஃபுட்னு தனியா வச்சு வெறும் ஃபில்லர்னு எப்படி வைக்க முடியும்? உணவு என்றாலே ஏதாவது ஒரு வகையில் அந்த உடல்நலத்துக்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பார்வை. அவர்கள் ஃபங்க்ஷனல் ஃபுட் என்று 80களில் அந்த வார்த்தையை ஃபங்க்ஷனல் ஃபுட், நியூட்ரோசூட்டிக்கல் என்று கொண்டு வந்தாங்க. அந்த வகையை பார்த்தோம்னா இந்த அத்தனை சிறுதானியங்களும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். முதியவர்களுக்கு அது எப்படி பயனுள்ளதா? இந்த தானியங்களினுடைய பயன். முதல் கேள்வி, நிறைய கூட்டங்களில் பேசும்போது நிறைய பேர் சார் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் டைஜஷன் இஷ்யூ இருக்கு, செரிக்குமா சார்? முதல்ல கொஸ்டின் பல பேர் கேட்பது வயிற்றுக்கு ஜீரணமாகுமா, சிறுதானியங்கள் எங்களுக்கு ஜீரணமாகுமான்னு நிறைய கேள்வி இருக்கு. இவை நாம் தொடர்ந்து அரிசியை சாப்பிட்டு பழகினதுனால அரிசி அளவுக்கு படுவேகமா இது ஜீரணிக்கிறது. உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்னா, படுவேகமாக ஜீரணிப்பதுதான் பிரச்சனையே. நமக்கு 45-50களுக்கு அப்புறம் படுவேகமாக ஜீரணித்து குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ள தள்ளுறதுதான் நோயே. ஹை கிளைசிமிக் ஃபுட் தான் ஆபத்து. லோ கிளைசிமிக் அல்லது மீடியம் கிளைசிமிக் ஃபுட் தான் நமக்கு ஏற்றது அப்படின்னு ஒட்டுமொத்த உணவியல் வல்லுநர்களும் நீங்க பேசிட்டாங்க. அது என்ன ஹை கிளைசிமிக், மீடியம் கிளைசிமிக், லோ கிளைசிமிக்? நம்ம சாப்பிடுற உணவு பற்களால் நொறுக்கப்பட்டு உமிழ்நீரில் கலந்து நல்லா அது விழுங்க ஆரம்பிச்ச உடனே 25-30 நிமிஷத்துல அதுல இருக்க ஒரு அத்தனை கார்போஹைட்ரேட்டும் வேகமா குளுக்கோஸா உள்ள அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா படுவேகமா அந்த குளுக்கோஸ் பிளட்ல போயிடுது. அந்த பிளட்ல அந்த குளுக்கோஸ் லோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் மூளை தூண்டி இன்சுலினை கொண்டு இன்சுலின் அந்த குளுக்கோஸை செல்லுக்குள்ள தள்ளணும். அந்த இன்சுலின் குளுக்கோஸோட சேர்ந்து செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு ஈரலினுடைய நொதிகள் உதவி செய்யும். குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைம்ஸ் உதவி செய்யும். இது கரெக்டா இருந்தாதான் உள்ள டேமேஜ் நடக்காது. ஆனா வேகமா குளுக்கோஸ் வர்ற அளவுக்கு இன்சுலினுடைய பணி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பொதுவா டயபெட்டிக்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டயபெட்டிக்கோட பெரிய பிரச்சனை. முதுமையிலையும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இயல்பாவே இருக்கும். அப்போ ஹை கிளைசிமிக் ஃபுட் உள்ள போச்சுன்னா அது கண்டிப்பா உள்ள குட்டி குட்டி நாளங்கள், மைக்ரோ வெசல்ஸ், அந்த மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜ் என்கிற விஷயத்த ஹை கிளைசிமிக் ஃபுட் எல்லாம் நடக்கும். நம்ம சிறுநீரகம் முழுக்க மைக்ரோ வெசல்ஸ், பிரெயின்ல ஏகப்பட்ட மைக்ரோ வெசல்ஸ், கிடையாது மைக்ரோ வெசல்ஸ் இருக்கு. அப்போ எந்த உணவும் சற்று மீடியம் கிளைசிமிக்கா, லோ கிளைசிமிக்கா தான் நம்ம எடுக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு ஹை கிளைசிமிக், ஒரு எக்ஸாம்பிள். உருளைக்கிழங்கு வேணாம். அதே மாவு பண்டாங்க, இது எல்லாம் சிறுதானியங்கள் எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஒவ்வொன்னு 72%, 70% கார்போஹைட்ரேட். இதெல்லாம் சக்கரை குறைவு இல்லை. கிளைசிமிக் லோட்ல 72% கார்பு இருக்கு. ஆனா அரிசியில இருக்கக்கூடிய கார்பு வேகமா அப்சார்ப் ஆகிற மாதிரி திணையிலையோ, வரகுலையோ, சாமையிலையோ, குதிரைவாளிலையோ வேகமாக உள்சேராது. அந்த வகையில நம்முடைய உணவுல ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் 3 நாள் வெள்ளை அரிசியாவே எடுத்துட்டு இல்லாம ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் குதிரைவாளி சோறு, சிறிதாக குறைந்த அளவு எடுப்போம். பொதுவா அரிசியே குறைஞ்சு எடுக்கணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த குறைச்சு எடுக்கக்கூடிய அரிசி வரகரிசியாவோ, சாமை அரிசியாவோ, குதிரைவாளியாவோ இருக்கலாம். நமக்கெல்லாம் தமிழ்ல சீராட்டி பேசுற ஔவை பாட்டி, அந்த ஔவை பாட்டிட்ட ஒரு பேரரசன் கேட்கிறான், நீ ஒரு மிகப்பெரிய தமிழ் தொண்டாட்டிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு நல்ல பெரு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்க. அந்த அம்மா உடனே தலைமை கட்டி பிரியாணி வேணும் கேட்கல. அந்த அம்மா தெளிவா சொல்றாங்க, வரகரிசி சோறும் பழுதுனங்காயும் முறை வேணா புளித்த தயிரும் தா. இதுதான் அந்த அம்மா கேட்குறது. சமூகத்தில் மிக முக்கியமான ஒருத்தங்க அவங்க கேட்கறாங்கன்னா அதுல 2 விதம் இருக்கணும். ஒண்ணு, அன்னைக்கு அதுதான் பெருவிருந்தா இருந்துக்கணும், அதுதான் ஒரு பெரிய மன்னர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பஃபேல கொடுக்கக்கூடிய உணவா இருந்திருக்கலாம். வரகரிசி, முறை புளித்த தயிர், வழுதுனாங்க. இல்ல இன்னொரு பக்கத்துல எடுத்து பார்த்தா அவள் ஒரு அறம் பேசிய பெண், ஒரு சாமானிய மக்களினுடைய, அவள் ஒரு சாமானிய மக்களின் பிரதிநிதி. அப்போ அந்த விழிப்பு நிலை, மக்கள் சாப்பிடுற உணவு எனக்கு போதும், நீங்களும் பெருசாக கொடுக்க வேண்டாம் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கு பெருவாரியான சாமானிய மக்கள் சாப்பிட்டது வரகரிசி சோறு, வழுதுனாங்க. வழுதுனாங்க
போய் அமேசான்ல தேடிடாதீங்க, அது கத்திரிக்காய் தான். அது வழுதுனாங்க கத்திரிக்காய். அப்புறம் முறை வேணா புளித்த தயிர், அதைத்தான் அன்றைக்கு அவங்க அந்த அம்மா கேட்டுட்டாங்க. வரகரிசியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை. பெருவாரியான மக்கள் வரகை சாப்பிட்டுட்டாங்க. இன்றைய அறிவியல் எப்படி பாக்குதுன்னா, வரகரிசி சற்று லோ கிளைசிமிக், அந்த சர்க்கரையை மெல்ல மெல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அரிசியை காட்டிலும் கொஞ்சம் புரதம் கூட, கொஞ்சம் சாலிபிள் ஃபைபர் கூட, இவ்வளவு இருக்கக்கூடிய விஷயம் வரகரிசி. கம்பு வந்து இன்றைக்கு மிக மிக முக்கியமான தானியம். நீங்க அரிசியை ஒரு பக்கமோ கம்பு ஒரு பக்கமோ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதனுடைய உணவியல் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து. இன்னைக்கு பெருவாரியான பெண்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து இரும்பு சத்து குறைவுதான். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 வருஷமா நம்ம என்னென்னமோ கொடுத்துருக்கோம், கொடுக்குறோம், பல ஸ்கீம் பல விஷயங்கள் கொடுக்குறோம். இப்ப NFHS டேட்டா இப்போ வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 வந்துச்சு. 45% பெண்கள் தமிழகத்துல இரும்பு சத்து குறைவா இருக்கு. என்னென்னமோ பண்ணி இரும்பு சத்து குறைவா. பல பெண்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் சமயம் மருத்துவர்கிட்ட போகும்போது அனிமியா இருக்குன்னே தெரியுது. இப்போ சாதாரண விஷயமா நம்ம பாக்குறோம். அதுவும் பல வியாதிகளுக்கான அடிப்படை. ஹீம் தான் ஆக்சிஜன் எடுத்து உடம்பு முழுக்க போகுது. இரும்பு தான் நம்ம சுவாசிக்கிற காற்றை எடுத்து ஒரு செல்லுக்கும் கொடுக்கறதுதான். அதை 50% ஆக்சிஜன் எடுத்து போனா யோசிப்பாரு, எவ்வளவு சுவாசிக்கலாம் 50% தான் கீழே போகும்னா நம்முடைய ஆற்றல் அவ்வளவுதான் இருக்கும். நம்மளுடைய உறுப்புகளுடைய செயல்திறன் குறையும். அப்ப அந்த இருபட்சத்தை கூட்டணும்னா கம்பங்கூழ் அதனுடைய சுவை சாப்பிடதான் தெரியும். ஒரு தமிழ் படத்துல பார்க்க தான் முடியும். அது மாதிரி சிறுதானியத்துல சாப்பிடதான் முடியும், பார்க்கறவனே முடியாது. நல்ல கம்பங்கூழ் கம்பஞ்சோறு நல்ல மோர் விட்டு வெங்காயம் போட்டு சிறிய வெங்காயம் அரைச்சி போட்டு அதை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சுவையான ஒரு உணவு கம்பஞ்சோறு கம்பங்கூழ். நிச்சயமா நமக்கு எல்லாம் இருக்கும். இன்னொன்று கேழ்வரகு. நம்ம கேழ்வரகு ஓரளவு பயன்படுத்துவோம். ராகி தோசை, ராகி கொழுக்கட்டை, ராகி கூட்டு நிறைய வந்துருச்சு. இன்றைக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 மடங்கு கால்சியம் அதிகம். எந்த தானியத்தையாவது காட்ட முடியுமா அவ்வளவு கால்சியம் இருக்குன்னு? முதுமையில ஒரு பெண் எடுத்தீங்கன்னா மாதவிடாய் முடிவு தாண்டினதுக்கு அப்புறம் 50 கடை ஒட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான மிகப்பெரிய அவசிய தேவையில ஒண்ணு கால்சியம். ஆஸ்டியோபோரோசிஸ் டெவலப் ஆகுது. ஆஸ்டியோபோரோசிஸ் வராம இருக்கணும். வாரத்துக்கு 2 நாள் கேழ்வரகு எடுத்துச்சு, 2 நாள் 3 நாள் ஏதாவது ஒரு வகையில கேழ்வரகு கூட்டு, கேழ்வரகு தோசை, ஏதோ ஒரு அப்படி நம்ம உணவை எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, சிறுதானியங்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் எல்லாத்தையும் அரைச்சி கஞ்சி காய்ச்சி காலையில கஞ்சி குடிக்கிறாங்க. தப்பு. ஆக்சுவலா கஞ்சியாக கொடுக்க வேண்டியது குழந்தைகள். நல்ல வளர குழந்தையா கேழ்வரகு கஞ்சி கொடுங்க. நாம் ஒரு 45-50 தாண்டினோம்னா அந்த தானியங்களின் முழுமைதான் நமக்கு லோ கிளைசிமிக் கொடுக்கும். வரகரிசியில சோறு, புளியோதரை, இல்ல தினை அரிசியில பொங்கல், குதிரை வாரியில மோர்ச்சோறு, முழு அரிசியா இருக்கும் போதுதான் உடைந்து அது இருக்கக்கூடிய ஃபைபர் பிரிந்து அது இருக்கக்கூடிய அமைலோஸ் வந்து நம்மளுடைய சலைவரி அமைலோஸ்ல உடைஞ்சு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குளுக்கோஸ் ஏறுது. அப்போ மெதுவா 1.25 மணி நேரத்துல அதனுடைய நம்ம சாப்பிட்ட தானியத்தினுடைய சர்க்கரை சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா நமக்கு டயபெட்டிக்ல வரக்கூடிய ஹைப்பர் கிளைசிமியா வராது. மெல்ல 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 சர்க்கரை சேரும் போது மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ் வராது. இந்த சிறுதானியங்களை அன்றாடம் பேசு பொருளாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பயன்படுத்துவோம். நாம பயன்படுத்தும் போது நம் உழவர்கள் சந்தோஷப்படுவார்கள், நம் மண்புழு சந்தோஷப்படும், நம் பட்டாம்பூச்சி சந்தோஷப்படும், நாம் எல்லோரும் சந்தோஷமா இருக்க